பஜ்ஜி மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை கலக்கி. இப்போ நான் உருளைக்கிழங்கை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிக்கிறோம். சிம்மில் வச்சு தான் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. உருளைக்கிழங்கு பஜ்ஜி மார்னிங் காஃபி வித் இதோ நான் பஜ்ஜி பண்ணிட்டு வரேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணிவிட்டு காலமாக காஃபிக்கு காலையிலேயே காஃபிக்கு எதனா இருந்தால் தான் நல்லாயிருக்கு சாப்பிட. நம்ம ஹோட்டலில் வாங்குறத வெளியில் வாங்குறத விட நம்மளே செய்தால் நல்லாயிருக்கு. ஆனால் அர்ஜென்ட்டுக்கு ஒரு நாள் வாங்கிக்கலாம் வெளியில். எப்போவும் உடம்பு டயர்டாக இருக்கும்போதோ இல்லைன்னா வெளியில் எங்கன்னா போயிட்டு வந்தும்போது செய்ய முடியல, அந்த டைமில் வாங்கிக்கலாம். உடம்பு ஓரளவு ஆசையாக செய்யணுன்னு போது செய்திடலாம். அதனால் நான் வந்து எப்போவுமே முடிஞ்ச அளவு வீட்டிலே காலையில் காஃபிக்கு எதனா ஸ்நாக்ஸ் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணுறேன். இப்போ நம்ம பஜ்ஜி மாவுலாம் ரெடிமேடில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வாங்கி 1 கிலோவோ 1/2 கிலோவோ வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு நானே அதான் செய்யணும்னு நினைக்கிறேன். 1 கிலோ கடலைப்பருப்பு வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அதில் வந்து நம்ம வெறும் கடலைப்பருப்பு மட்டும் வாங்கி அரைச்சி வச்சுக்கணும். எப்போ நம்ம பஜ்ஜி எதுனா செய்யணுன்னா அதில் வந்து தனி மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஓமம் கலந்து நம்ம அதை செய்திடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த விதமான பஜ்ஜியும் செய்து வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் ரெடிமேடு வாங்குறத விட அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிடலான்ட்டு நான் பார்க்குறேன். அதனால் ஒரு 1/2 கிலோ வாங்கி அரைச்சி வச்சோன்னா கூட 1 மாதத்துக்கு கூட வரும். நம்ம அடிக்கடி பஜ்ஜி செய்ய தேவையில்ல. திடீர்னு யாருனா வந்துட்டாங்கன்னா பஜ்ஜி செய்து கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கே அன்றைக்கினா ஒரு நாள்னா பஜ்ஜி செய்யலாம். வடை அந்த மாதிரி எதனா உங்கள் சைட் டிஷ் காஃபிக்கு செய்துக்கிடலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். எப்போவுமே ரெடிமேட் மாவு வந்து அர்ஜென்ட்டுக்கு வாங்கிக்கலாமே தவிர நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி மாவுலாம் அரைச்சி வச்சுக்கிட்டா நல்லது. பச்சரிசி மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறமா சிறுபருப்பு மாவு, அதுக்கப்புறமா சோள மாவு, எல்லாமே நம்ம கடையிலே இருக்க அதை வாங்கி நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து பஜ்ஜி தயார் பண்ணிட்டேன். இது போதும். இன்னும் கொஞ்சம் பஜ்ஜி வரும். அதையே செய்துட்டு காஃபிக்கு பால் அடுப்பில் வச்சுருக்கேன். பால் சூடாகுது. நான் வந்து நேற்று காய்ச்ச பாலில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நான் சூடு பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து காஃபி இது முடிஞ்சோடனே காஃபி ரெடி பண்ண காலமே இந்த பஜ்ஜியும் காஃபியும் சாப்பிட்டுட்டு நான் வந்து சிக்கன் பண்ண போகிறேன். கார்த்திகை மாதம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மார்கழிலெல்லாம் நாங்கள் சிக்கன் சாப்பிடுவோம். கார்த்திகை மாதம் வந்து விரதம் இருப்போம். இப்போ நாங்கள் வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்காங்க. இதை வந்து நம்ம கிரேவியும் முட்டை தோசையும் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றத எப்படி செய்யணுன்றத நான் வந்து வீடியோவை போடுறேன். இப்போதைக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் இப்போ பண்ணுறேன். நான் இதை முடிச்சுட்டு தான் அந்த வேலை செய்யணும். எப்பவுமே வெறும் காஃபி குடிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதுனா ஒரு நாள் இல்லைன்னா மிக்சர் கூட வாங்கிக்கிடலாம். மிக்சர் கூட சாப்பிடலாம். உடச்ச கடலை சாப்பிடலாம். வேர்க்கடலை வச்சுக்கிடலாம் காஃபிக்கு. அது மாதிரி எதுனா சாப்பிட்டா நம்மளுக்கே ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும். பஜ்ஜியெல்லாம் பண்ணிட்டேன். இனிமேல் காஃபி. இப்போ வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி வித் காஃபி மார்னிங் ஸ்நாக்ஸ்.